கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே. ஆமேன். கர்த்தர் தாங்க அவங்க நடத்துறாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் போராட்டம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, தனிமையை கண்டு சோர்ந்து போகாதீங்க. உங்களை நடத்துகிற ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் கர்த்தர். வசனம் ஏசாயா 48 என்ன சொல்லுன்னா, இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, போஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. எது பிரயோஜனம், எது பிரயோஜனம் இல்லாது, எது அவசியம், எது அவசியம் இல்லாதுன்னு சொல்லி பிரித்து எடுத்து நம்ம நடத்துகிற கர்த்தர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நம்ம வாழ்க்கையை போகணும். நம்ம போய் தான் பிரச்சனை சிக்கி கொண்டு யார்ட்டையா போய் ஜாமீன் போடுறோம், அந்த கடன் வாங்குறோம், இந்த கடன் வாங்குறோம், யார்ட்டையா போய் நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம் சொல்லி எந்த பிரச்சனை சிக்கணும் அப்படின்னு கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்டு அவர் வழி நடக்கும்போது அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அசைவம் சொல்லுன்னா, நீ நடக்க வேண்டிய நடத்தி கர்த்தர் நம்மளோட நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலம் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி இந்த நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பார். இந்த கர்த்தர் நடத்தினார்னா நம்ம நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் நடத்த தேவனாக. அதனால ஒப்பு கொடுங்க. உங்க ஊழியத்தை, உங்க பிள்ளைகளை காரியங்களை, படிப்பு காரியங்களை, திருமண காரியங்களை, வேறு தொழில் காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தரை போடுங்கன்னா அவர் நித்தமும் நடத்துவாரு. நடக்க வேண்டிய வரையில காட்டுவாரு. வலது போய் இடது சாயபடிக்கு நேரான வழியில செம்மையான பாதையில உங்களை நடத்துகிற தேவனாகாரு. ஆலோசனை கர்த்தருக்காரு. போஜனமான போதித்து நடத்த கர்த்தர் ஒருத்தருக்காரு. நானே உன் தேவனாய் கர்த்தர் சொல்றாங்க. நமக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் தேவனாய் கர்த்தர். அவர் வழி நம்ம நடக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த போராட்டம் எந்த நிந்தனை இருந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வாரு. ஏன்னா அவர் உங்களை நடத்துகிற தேவனாகாரு. இப்ப நீ சந்தித்துக் கொண்டிருக்க எந்த சூழ்நிலை கண்டு நீ சோர்ந்து போகாதீங்க. எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட்டு உங்களுக்கு போஜனமான வழி நடத்துகிற ஒருத்தர் கர்த்தருக்காரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் நம்பி விசுவாசம் நடங்க. அவர் உங்களை செம்மையான பாதை நடத்துவார். ஆமென்.